நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்குண்ணா, நிஜமாக நல்லா இருக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கான லவ் ஸ்டோரி தான். யா யா It was very nice. Actually, நல்லா இருந்துச்சு. Feel good movie. Usual love story, but கொஞ்சம் Gen Z kids க்கு பிடிச்ச மாதிரி. It was fun. Bore அடிக்கல. It went through nice and their acting was really cute. The pair wise நல்லா இருந்துச்சு. Yeah, that's about it. ப்ரோ இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல, ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்லாம் வந்து மிஸ்கின் சாரும் வந்து அவருடைய ரியல் கேரக்டர் காமிக்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. விஷ்ணு சார் பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல, ரொம்ப பெஸ்ட்டாக நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை அந்த மாதிரி கண்டென்ட் நான் பார்க்கல. நான் கொஞ்சம் லவர்ஸை கொண்டு போய் பார்க்கலாம். சாங்ஸ் அண்ட் மியூசிக் நல்லாவே இருக்குது. விட்டு கொடுத்து போகிறத பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ லவ்வில் எல்லாரும் டாக்ஸிக் அண்டு சண்டைகளாக இருக்கும். அது விட்டு கொடுத்து போனால் எந்த அளவுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும்னு காட்டியிருக்காங்க. நல்லா படம் ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக என்ன இருக்கோ அதை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம் ப்ரோ. லைக் என்ன மாதிரி சொல்லணும்னா புரிஞ்சிக்க வேண்டியது தான் ப்ரோ. எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவங்கவுங்க சைடை மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. அவங்க சைட் பார்க்காம மற்றவங்களுக்கோசம் யோசிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். யா ஆக்சுவலி குட் தான், பட் வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வேறு மாதிரி இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ என்ன சொல்லணுமோ அதை மட்டுமே சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை, எக்ஸ்ட்ரா கம்மியாகவும் எதுவும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக என்ன போயிருக்கோ அதுவே போயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. மிஸ்கின் சார் சொல்ல அவர் எப்பயுமே ஸ்க்ரீனில் வந்தாலே நல்லா இருக்கும். டெரராக இல்லை, அவரோட எப்படி சொல்கிறது, லைக் மிஸ்கின் வந்தாலே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சார். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி படம். புதுசாக எடுத்திருந்தாலும் ஹீரோயின் எல்லோரும் அழகாக இருந்தாங்க. எண்டிங்கில் பேசுனதும் எல்லோரும் கேஸ்ட்டை பார்த்தோம். படம் எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சிடும். பாதிலே அந்த படம் பார்த்தாலும் புரிகிற மாதிரி பக்காவாக எடுத்திருக்காங்க. எண்டிங்கில் நல்ல டிஃப்ரெண்ட்டான எண்டிங்கு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எண்டிங் கொடுத்துருக்காங்கண்ணா. லவ்லே டிஃப்ரென்ஸ்னால் நம்ம ஒருத்தருக்காக நம்ம எப்படி சேஞ்ச் ஆகிக்கிறோம், இன்னும் நம்ம மிஸ்டேக்ஸ் எப்படி ரியலைஸ் பண்ணுறோம், நம்ம மாற்றிக்கலாம், ஒருத்தருக்காக எவ்வளோ வேணால் சரண்டர் ஆகிடலாம் அப்படின்னு மிஸ்கின் அதில் சொல்லியிருப்பார் ஒரு சீனில். ஸோ நல்ல படம்ண்ணா. உங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம், யாரோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து கூட பார்க்கலாம். சிங்கிளாக நாங்கள் சிங்கிளாக தானே வந்தோம், பார்க்கலாம். அவ்வளோதான் சொல்ல முடியும். படம் என்ன எதிர்பார்த்ததுன்னா பண்ண வைப்பு தானா. படம் பார்க்க வந்தது அந்த வைப்பை கொடுத்துட்டாங்க அவங்க, அவ்வளோதானா. நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருப்பாங்க. சஸ்பென்ஸ் வந்து வைக்கிறேன், போய் பாருங்க. ப்ரோ சொல்ல மாட்டோம் ப்ரோ. பார்த்தேன், செம்மையாக இருக்காங்க எல்லாருமே. செம்ம பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங்லாம், சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்டோரிஸ் இப்போ எல்லாருக்கும் ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸு லவ் ஸ்டோரிஸ் மாதிரி தான். அதை நான் வந்து மெயின் கான்செப்ட் சொல்ல முடியாது. நீங்கள் போய் பாருங்கள், சஸ்பென்ஸ் சொல்ல முடியும். நல்லா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் இல்லை, லவ் மூவி தான் ப்ரோ. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்.